நான் இதுல பணத்தை வச்சுட்டேன். அந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றதை நீங்க விட்டுருங்க. ஏன்னா அவ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல முடியற நிலைமையில இருக்கு. இடையில நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா டைவர்ஸ் கிடைக்காது. முதல்ல இதை எடுங்க, எடுங்கன்னு சொல்றேன்ல. நாங்க இந்த அசோசியேஷனை நேர்மையான வழி நடத்திட்டு இருக்கோம். நீங்க ஆரம்பத்துல ரோஹிணி பத்தி சொல்லும் போது கூட எனக்கு லேசா ஒரு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை ரோஹிணி விஷயத்துல நான் தப்பா கணக்கு போட்டேனோன்ட்டு. ஆனா எப்போ நீங்க பணத்தை எடுத்து நீட்டினீங்களோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. பணத்தை கொடுத்து உங்க தப்பெல்லாம் மறைக்க பாக்குறீங்களா? ஐயோ இல்லீங்க. போதும், நீங்க பணம் கொடுக்க வந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எவிடன்ஸ் ஒன்னே எனக்கு போதும். ஐயோ, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இந்த மாதிரி பணம் கொடுத்து கெடுக்க பாக்குறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ இல்லீங்க. ஐயோ மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். மேடம் மேடம் சொல்றத கேளுங்களேன். மேடம் கொஞ்சம் நில்லுங்க. மேடம் நான் சொல்றத கேளுங்க. டேய் என்னடா இது? ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன். இவ என்னடா இப்படி முறுக்கிக்கிட்டு போறா? உங்களுக்கு யாருமா பணத்தை கொடுக்க சொன்னது? ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லி சரி பண்றேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க ஆண்டி. அப்படியே இருந்தாலும் பப்ளிக்கா இந்த மாதிரி யாராவது பணம் கொடுப்பாங்களா? நீங்க பண்ணது பெரிய அஃபென்ஸ். இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். என்னடா ரவி ஸ்ருதி இப்படி சொல்றா? ஆமாமா, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தா நான் பணம் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். இப்ப அந்த லேடி இன்னும் அதிகமா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லடா, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பாவம் அவன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் நான் இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி கோவப்பட்டு போவாங்கன்னு நினைக்கலடா. பணத்தை பார்த்த உடனே நம்ம பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆண்டி, பணத்துக்காக அப்படி எல்லாரும் நம்ம பக்கம் வர மாட்டாங்க. இதனால இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப இப்படி தலையில கை வச்சுக்கிட்ட என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த விஷயத்துல பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லி எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்க. நீ என்னடா அவங்கள பார்த்து பணம் கொடுக்க போயிருக்க? அதுக்கு பேர் பணம் கொடுக்கறது இல்லப்பா, லஞ்சம் கொடுக்கறது. அம்மாவெல்லாம் இந்தியன் தாத்தா கிட்ட தான் போட்டு கொடுக்கணும். டேய் ரவி, நீ எதுக்கடா இதெல்லாம் இங்க வந்து சொன்ன? நீங்க பண்ண வேலையை தானேமா சொன்னேன். அங்க என்ன பார்வை? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா? அம்மா காசு கொடுக்க ட்ரை பண்ணதால அவங்க இன்னும் கோவமாயிட்டாங்கப்பா. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நானும் மீனாவும் வக்கீல் மேடம் பார்த்து இப்பதான்ப்பா பேசணும். அவங்க இந்த அசோசியேஷன் லேடி கிட்ட எங்களை பேசி எப்படியா அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கப்பா. அவங்க இப்போ ரோஹிணிக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த டைவர்ஸ் கேஸ் முடிவுக்கே வராதுன்னு சொன்னாங்க மாமா. இப்ப அம்மா பண்ண வேலையில இப்ப அவங்க சொன்ன மாதிரி தானே ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? பார்லர் அம்மா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இவங்க பணம் கொடுத்து சரி கட்ட பாக்குறாங்கன்னா அப்ப இவங்க மேலதானே தப்பு இருக்குன்னு முடிவே பண்ணிருப்பாங்கல்ல. இதுக்குத்தான் நான் சொன்ன பொறுமையாருன்னு. ஒரு தடவையாவது நான் சொன்னது கேட்கணும்னு உனக்கு தோணாதா? ஏண்டா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ அம்மா ஒன்னா தானே போவீங்க? ஏன் நீ அம்மா கூட போல? இல்ல நீ வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு அம்மா தான் சொன்னாங்க. ஏண்டா, அப்ப உனக்கு முன்னாடியே அம்மா பணம் கொடுக்க போறாங்கன்னு தெரியும்ல, வேணான்னு சொல்ல வேண்டியதானடா? டேய், அம்மா பேசுறதாண்டா போனாங்க, பணம் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலைப்பா, அம்மா மனோஜை கூப்பிட்டு போல. இவனும் போயிருந்தா அந்த லேடி கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏதோ அம்மா மட்டும் போனதுனால மிரட்டி மட்டும் விட்டுருக்காங்க. நான் மனோஜ் பிரச்சனையை முடிச்சு வச்சிடலான்னு தான் நான் இப்படி பண்ணினேன். அதுக்கு நேர்மையா எதா இருந்தாலும் பண்ணணும். இப்படி லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு தானே? அதை நீ சொல்றியா? நீ பண்ணாத தப்பைய நான் பண்ணிட்டேன். அத்தை, அவர் நியாயத்துக்காக தான் நின்னு இருக்காரு. எங்கேயும் தப்பான விஷயத்துக்கு தொண போனது இல்ல, தப்பும் பண்ணதில்ல. ஆரம்பத்திலிருந்து நீ பண்றதெல்லாம் பிரச்சனையில தான் முடியுது. நான் வேணா திரும்பவும் அந்த அம்மா கிட்ட பேசி. ஏமா உடைச்ச பர்னிச்சர் எல்லாம் பத்தாதா? திரும்ப நீங்க போய் பேசி அந்த அம்மாவை டென்ஷன் பண்ணீங்கன்னா அப்புறம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. நீ ஒன்னும் நான் இதுல பணத்தை வச்சுட்டேன். அந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றதை நீங்க விட்டுருங்க. ஏன்னா அவ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல முடியற நிலைமையில இருக்கு.
இடையில நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா டைவர்ஸ் கிடைக்காது. முதல்ல இதை எடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. நாங்க இந்த அசோசியேஷனை நேர்மையான வழி நடத்திட்டு இருக்கோம். நீங்க ஆரம்பத்துல ரோஹிணி பத்தி சொல்லும் போது கூட எனக்கு லேசா ஒரு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை ரோஹிணி விஷயத்துல நான் தப்பா கணக்கு போட்டேனோன்ட்டு. ஆனா எப்போ நீங்க பணத்தை எடுத்து நீட்டினீங்களோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. பணத்தை கொடுத்து உங்க தப்பெல்லாம் மறைக்க பாக்குறீங்களா? ஐயோ இல்லைங்க. போதும். நீங்க பணம் கொடுக்க வந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எவிடன்ஸ் ஒன்னே எனக்கு போதும். ஐயோ, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இந்த மாதிரி பணம் கொடுத்து கெடுக்க பாக்குறீங்களா? ஐயோ, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ இல்லைங்க. ஐயோ மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். மேடம் மேடம் சொல்றத கேளுங்களேன். மேடம் கொஞ்சம் நில்லுங்க. மேடம் நான் சொல்றத கேளுங்க. டேய் என்னடா இது? ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன். இவ என்னடா இப்படி முறுக்கிக்கிட்டு போறா? உங்களுக்கு யாருமா பணத்தை கொடுக்க சொன்னது? ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லி சரி பண்றேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க ஆண்டி. அப்படியே இருந்தாலும் பப்ளிக்கா இந்த மாதிரி யாராவது பணம் கொடுப்பாங்களா? நீங்க பண்ணது பெரிய அஃபென்ஸ். இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். என்னடா ரவி ஸ்ருதி இப்படி சொல்றா? ஆமாமா, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தா நான் பணம் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். இப்ப அந்த லேடி இன்னும் அதிகமா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லடா, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பாவம் அவன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் நான் இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி கோவப்பட்டு போவாங்கன்னு நினைக்கலடா. பணத்தை பார்த்த உடனே நம்ம பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆண்டி பணத்துக்காக அப்படி எல்லாரும் நம்ம பக்கம் வர மாட்டாங்க. இதனால இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப இப்படி தலையில கை வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த விஷயத்துல பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லி எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்க. நீ என்னடா அவங்கள பார்த்து பணம் கொடுக்க போயிருக்க? அதுக்கு பேர் பணம் கொடுக்கறது இல்லப்பா, லஞ்சம் கொடுக்கறது. அம்மாவெல்லாம் இந்தியன் தாத்தா கிட்ட தான் போட்டு கொடுக்கணும். டேய் ரவி, நீ எதுக்கடா இதெல்லாம் இங்க வந்து சொன்ன? நீங்க பண்ண வேலையை தானேமா சொன்னேன். அங்க என்ன பார்வை? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா? அம்மா காசு கொடுக்க ட்ரை பண்ணதால அவங்க இன்னும் கோவம் ஆயிட்டாங்கப்பா. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நானும் மீனாவும் வக்கீல் மேடம் பார்த்து இப்பதான்ப்பா பேசணும். அவங்க இந்த அசோசியேஷன் லேடி கிட்ட எங்களை பேசி எப்படியா அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கப்பா. அவங்க இப்போ ரோஹிணிக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த டைவர்ஸ் கேஸ் முடிவுக்கே வராதுன்னு சொன்னாங்க மாமா. இப்ப அம்மா பண்ண வேலையில இப்ப அவங்க சொன்ன மாதிரி தானே ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? பார்லர் அம்மா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இவங்க பணம் கொடுத்து சரி கட்ட பாக்குறாங்கன்னா அப்ப இவங்க மேலதானே தப்பு இருக்குன்னு முடிவே பண்ணிருப்பாங்கல்ல. இதுக்குத்தான் நான் சொன்ன பொறுமையாருன்னு. ஒரு தடவையாவது நான் சொன்னது கேட்கணும்னு உனக்கு தோணாதா? ஏண்டா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ அம்மா ஒன்னா தானே போவீங்க? ஏன் நீ அம்மா கூட போல? இல்ல நீ வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு அம்மா தான் சொன்னாங்க. ஏண்டா அப்ப உனக்கு முன்னாடியே அம்மா பணம் கொடுக்க போறாங்கன்னு தெரியும்ல, வேணான்னு சொல்ல வேண்டியதானடா? டேய், அம்மா பேசுறதாண்டா போனாங்க, பணம் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலைப்பா, அம்மா மனோஜை கூப்பிட்டு போல. இவனும் போயிருந்தா அந்த லேடி கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏதோ அம்மா மட்டும் போனதுனால மிரட்டி மட்டும் விட்டுருக்காங்க. நான் மனோஜ் பிரச்சனையை முடிச்சு வச்சிடலான்னு தான் நான் இப்படி பண்ணினேன். அதுக்கு நேர்மையா எதா இருந்தாலும் பண்ணணும். இப்படி லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு தானே? அத நீ சொல்றியா? நீ பண்ணாத தப்ப நான் பண்ணிட்டேன். அத்தை, அவர் நியாயத்துக்காக தான் நின்னுருக்காரு. எங்கேயும் தப்பான விஷயத்துக்கு தொண போனது இல்ல, தப்பும் பண்ணதில்ல. ஆரம்பத்திலிருந்து நீ பண்றதெல்லாம் பிரச்சனையில தான் முடியுது. நான் வேணா திரும்பவும் அந்த அம்மா கிட்ட பேசி. ஏமா உடைச்ச பர்னிச்சர் எல்லாம் பத்தாதா? திரும்ப நீங்க போய் பேசி அந்த அம்மாவை டென்ஷன் பண்ணீங்கன்னா அப்புறம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை, பேசாம இருந்தாவே போதும். அந்த அசோசியேஷன் இருக்கிற அம்மா ரோகிணிக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்லர் நடிச்சு ஏமாத்தி வந்துருக்குதுப்பா. எப்படியாவது அவங்க கிட்ட ரோகிணி எப்படிப்பட்டவனு புரிய வைக்கணும்.
மனோஜ் அவ எப்படியெல்லாம் ஏமாத்தி இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு என்னென்னமெல்லாம் தப்பு பண்ணான்னு சொல்லி புரிய வைக்கணும். இது பணத்தை கொடுத்து சரி பண்ற விஷயம் அல்ல. எப்படியாவது அந்த அம்மாவை பார்த்து சரி பண்ண முடியுமான்னு பாரு. சரிப்பா. அவங்களுக்கு ரோகிணியோட உண்மையான முகம் தெரிஞ்சாதான் சப்போர்ட் பண்றதை நிறுத்துவாங்க. அப்பதான் இந்த டைவர்ஸ் கேஸ் முடிவுக்கு வரும். இல்லைன்னா எழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆம்பா, நீ சொல்ற மாதிரி முதல்ல அந்த அம்மாவை பார்த்து நான் பேசிடணும். முதல்ல அதுக்காக என்ன பண்ணணும்னு பாரு. வித்யா, இனிமேல் எங்களுக்கு தெரியாம எதையும் பண்ணாம பாரு. பசங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும், அவங்க நமக்கு புத்தி சொல்ற மாதிரி நடந்துக்காத. பார்த்து நடத்துக்க. என்னம்மா இது? இவங்க சொல்றத பார்த்தா இந்த கேஸ் இப்போதைக்கு முடியாது போல இருக்கு. எனக்கு எப்பமா கல்யாணம் நடக்கும்? கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு அம்மாவா நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு வச்சுட்டு தான்டா போவேன். ஐயோ, நீங்களா? நான் தான் மீனா. பயந்துட்டியா? ஏன் இப்படி பண்றீங்க? பின்ன நான் வந்து கதவை திறந்தா கூட தெரியாம நீ ஏதோ யோசனை இருந்துட்டு இருந்த. இல்லங்க, அத்தை இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மீனா, என் அப்பா ட்ரெயின் ட்ராக்ல போற மாதிரி எப்பவுமே ஒரே வழிதான். ஆனா அம்மா ஏர்பென் ரூட்ல போற மாதிரி அடிக்கடி இப்படி வளைஞ்சு போயிடுவாங்க. எதையுமே நேர்வழியில பண்ண தெரியாது. இப்ப அத்தை இருந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டாங்கல்ல. அந்த அசோசியேஷன் தலைவியோட மனசை மாத்தணும். இல்லனா அத்தை இன்னும் ஏடாகூடமா ஏதாவது பண்ணிடுவாங்க. பண்ணா பார்லர்மா பக்கம் பாயிண்ட் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் இந்த மனோஜ் பையலுக்கு டைவர் சீக்கிரம் கிடைக்காது. ரோஹிணி இத வச்சு அத்தை பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவா. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணுங்க. அந்த அசோசியேஷன் தலைவியோட புருஷன் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு. விசாரிச்சேன். நம்ம வேணா அவர்கிட்ட போய் பேசுவோமா? எதுக்குங்க? மீனா, நம்ம விஷயத்த அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் பொண்டாட்டிட்ட பேச சொல்லுவோம். அவர் சொன்னா அவங்க கேட்பாங்களா? புருஷன் பேச்சு எந்த பொண்டாட்டி தான் கேக்குறாங்க? என்னது? இல்ல இல்ல, நீ அப்படி இல்ல. ஆனா சில பேர் அப்படித்தானே இருக்காங்க. நம்ம வேணா அவர்கிட்ட போய் பேசுவோமா? வேண்டாங்க. அப்புறம் நாம அவங்க புருஷனை பார்த்து பேசினதுக்கு அவங்க இன்னும் கோவப்பட போறாங்க. அப்படிங்க? சரி, வேற என்ன பண்றது? நம்மளே போய் நேரா அவங்கள பார்த்து பேசுவோங்க. அடப்போ மீனா, அந்த பார்லர் அம்மா அவங்க மண்டைய நல்லா கழுவி வச்சிருக்குது. நம்ம போனாலும் மனோஜ் குடும்பம் தான். நீங்க நான் ஏன் நீங்க சொல்றதெல்லாம் நம்பணும்? கிளம்புன்னு சொல்லிட்டாங்கன்னா? நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம சொல்றத அவங்க நம்புவாங்களான்னு தெரியலையே. அதுதான் நானும் சொல்றேன். நம்ம உங்க அண்ணனை கூட்டு போலாம். மனோஜியா? எதுக்கு? ரோஹிணி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருப்பா. அவளால பாதிக்கப்பட்டது உங்க அண்ணன் தான். அவர் வந்து ரோஹிணி அவரை ஏமாத்தின விஷயத்த சொன்னா அவங்களுக்கு புரியும். அப்ப யோசிப்பாங்கல்ல. கரெக்ட் தான். ஏமாந்தவன் வந்தானே, அவன் முட்டாளான கதையை அவன் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஆனா அவன் அங்க வந்து பேசுறேன் ஏதாவது சொதப்பிட்டான்னா? அவர் நடந்த விஷயத்த சொன்னாலே போதுங்க. என்ன பேசணும்னு நீங்க அவருக்கு சொல்லி கொடுங்க. அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிடுமே. சரி, முயற்சி பண்றேன். அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். ஆஹா, வீட்ல வச்சு இத பேச வேண்டாம். அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஏதோ அவரை பிரச்சனையில மாட்டி விட கூட்டிட்டு போற மாதிரியே பேசுவாங்க. ஆஹா, மீனா, திரும்பவும் என் அம்மாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க மீனா. நீ இங்க வச்சு பேசணும்னா அம்மா அதை களைச்சு விட்டுருவாங்க. நம்ம உனக்கு உதவி பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம நாளைக்கு காலைல நேரா அவன் கடைக்கு போய் அங்கேயே அவன்கிட்ட பேசி அப்படியே பார்சல் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். சரிங்க. மீனா, அந்த போன் அப்படி கொஞ்சம் ஓரமா வச்சு நீ கொஞ்சம் பாரு. இப்பெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நேரம் செலவு பண்றதே ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்மள மாதிரி ஜோடிங்க எல்லாரும் இந்த போன்லயே ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். குடும்பத்தோட சந்தோஷமா நல்ல விதமா நேரம் செலவு பண்ணவே மறந்துடுறோம்.
சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், என்ன பிளான் Free வச்சிருக்கீங்க? Fire India இப்ப is சொன்னேன்ல, set in a இது virtual matter. world இதோ வந்துடுறேன். and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn Bye. awaits. Head there. நம்ம ரெகுலர் லைஃப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஒன்று பண்ணலாமா? இது பாத்தியா? இது சதீஷ்கான ஒரு ஃபன் சேலஞ்ச் கேம். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம போன் எடுத்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சில क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு தெரியும். இன்னொன்னு தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு சூப்பரான கப்பிள் ட்ரிப் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன, சுவிட்சர்லாந்துக்கா? அப்ப எதுக்குங்க இன்னும் வெயிட் பண்ணணும்? வாங்க இப்பவே ட்ரை பண்ணலாம். நம்ம 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு பாப்போமா? Need equipment. Thanks. பாஸ், உங்க தம்பி ஷோரூமுக்கு வராங்க. ஏதாவது வாங்க வந்திருப்பாங்க. பாஸ், அவங்க வர போறாங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் உனக்கு மேனஸ் தெரியாது. ஓ, வாங்க வாங்க. ஷோரூமுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? Resources here. பொருள் வேணும்னா அம்மா சொல்லிருப்பாங்களே. Need equipment. வாங்க வந்திருக்கியா? டிஸ்கவுண்ட்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் ஒரே ரேட் தான். ஓ, எல்லாம் ஒரே ரேட்டா? அப்ப அந்த மிக்ஸியோட விலைக்கு டிவியை கொடுக்குறியா? Quickie B conversion for everybody. டேய், உனக்குன்னு தனி டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீ அப்படியே கொடுத்துட்டு நாங்க பொருள் எல்லாம் எதுவும் வாங்க வரல. அப்ப எதுக்கு வந்தீங்க? என்ன வேணும்? அப்பா வீட்டுல நிம்மதியா இருக்கணும்டா, அதான் வேணும். ரோ மாதிரி ஒரு பிள்ளை பார்த்தா அது எப்படி கிடைக்கும்? டைவர்ஸ் கிடைக்காம இருக்குது. உன் வாழ்க்கை இங்கேயே கொண்டு வரணும்னு அப்பா ரொம்ப கவலைப்படுறாரா? எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? கவலை வந்தா போதுமா? அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். அந்த வழியை சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்ன வழி? டேய், உனக்கு பார்லர் அம்மா கிட்ட இருந்து சீக்கிரமா டைவர்ஸ் வேணுமா இல்லையா? அது கிடைக்கும் தானே நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் நடக்க மாட்டேங்குதே. நீ கையை கால வச்சு சும்மா இருந்தாலே எல்லாம் கரெக்டா நடக்கும்டா. ஏதோ சொல்லுவாங்களே, பானை புரண்டு வரும்போது வெண்ணெயை உடைச்சிட்டாங்கன்னு. அது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைக்கிறதுப்பா. இது ஏதோ ஒண்ணு. டேய், அந்த மாதிரி சும்மா இருந்த பார்லர் மாவை கடை கூப்பிட்டு சாட்டையில அடிச்சு அது கோவத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உன் ஐடியாவா? இல்லப்பா, எதுவும் தெரியாது. அது முழுக்க முழுக்க உங்க அண்ணன் போட்ட பிளான். அந்த ஐடியாவால தான் இப்ப டைவர்ஸ் கிடைக்கிறதுல இன்னும் பெரிய சிக்கலாயிடுச்சு. கிடைக்குமா வேற தெரியல. ஏன்டா அப்படி சொல்ற? அதான் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு. கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்ப ரோஹிணிக்கு சப்போர்ட்டா ஒரு சங்கமே இருக்கு. ஓ, அந்த விமன் அசோசியேஷனா? டேய், நினைக்கிறேன்டா. என்னென்ன விளைவு வருது எல்லா பக்கமும் யோசிக்கணும்ல. அந்த சங்கத்தோட தலைவி இப்ப ரோஹிணிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் தப்பு பண்றவங்க கூட தான் எல்லா சங்கமும் இருக்கும் போல. அந்த மேடத்து மேல எல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல. அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சரியும் கூட. ஆனா ரோஹிணியால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணோம்? அதுக்கு தானே நாங்க ஒரு ஐடியா கூட வந்திருக்கோம். என்ன ஐடியா? நம்ம வீட்டுக்கு வந்த அந்த மேடத்தை நம்ம நேர்ல போய் பார்த்து பேசணும். ஏன், அவங்க என்ன பெரிய செலிபிரிட்டி? டேய், பேசிட்டோம் விடுங்க. அதனால ஒண்ணும் இல்ல. நம்ம குடும்பத்து நல்லதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மேடத்தை நீங்க பார்த்து ரோஹிணியால நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும். ரோஹிணி உங்களை, நம்ம குடும்பத்தை எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்தினான்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
ரோஹிணியோட உண்மையான முகம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த சங்கத்துல இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துவாங்க. ஆமாடா மனோஜ், இல்லைன்னா அவங்க பார்லர் அம்மா சொல்றதை மட்டுமே கேட்டு ஒருதலை பட்சமா முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு தான் அந்த அம்மாவை பாக்குறதுக்காக உன்னை கூப்பிட்டு போலாம் நாங்க வந்தோம். ஓ, அவங்கள பார்க்க நான் வரணுமா? ஏய், நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன்பா அது உனக்கு மறந்து போச்சா? நான் ஒரு பிசினஸ் மேன். நான் போய் அவங்கள பார்க்கணுமா? என்னால வர முடியாது. நான் போய் பேசினா அவங்க நம்பிடுவாங்களா?